இந்தூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நெடுநேரமாக பேசி தமிழ் தேசியத்தை உங்களிடம் கடத்தி சென்று கொண்டிருக்கிற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் நன்றி. இதை கேட்டு உங்கள் மனம் மாறியிருந்தால் அதில் பெருமைப்படக்கூடிய நபர்களில் நானும் ஒருவர். இந்த ஏற்பாடுகளை செய்த சாந்தமூர்த்தி இந்தூர் கட்சி மாவட்ட தலைவர், அவருக்கு நன்றி. வணிகர் பாசறை சார்பாக ஏற்பாடு செய்திருந்த நிறுவன தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு நன்றி. இதை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டு எங்களின் தமிழ் தேசியத்தை உள்வாங்கி இனி வரப்போகும் தேர்தலில் மாற்றத்தை உருவாக்க நீங்கள் காத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நாம் எல்லோரும் உழைப்பாளி ஜாதி. ஜாதி கேட்டு ஜாதி பார்த்து வாக்கு செலுத்த யார் கேட்டு வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாம் எல்லோரும் உழைப்பாளிகளின் ஜாதி. நாம் உழைத்தால்தான் நமக்கு உணவு. எந்த ஜாதியாக இருந்தாலும் நாம் உழைக்க வேண்டும். உழைத்தால்தான் நமக்கு உணவு. இந்த உழைப்பை சுரண்டாமல் இருங்கள், அதுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி அனுப்புங்கள். ஜாதி பார்த்து வாக்கு வேட்டை செய்து அப்புறம் எதுவுமே கண்டுக்காம போறதுதான் ஜாதி கட்சிகளின் முதன்மையான கொள்கை. நீங்க எந்த ஜாதியை பார்த்து வாக்கு போட்டீங்களோ அவங்க உங்களுக்கு எதுக்குமே உறுதுணையா இருக்க மாட்டாங்க. நம்ம அடுத்த தலைமுறைக்கு உறுதுணையா இருக்க மாட்டாங்க. இந்த காற்று நஞ்சாகி விட்டது, இந்த மலைவளம் சுரண்டப்பட்டு விட்டது, இந்த மண்ணும் நஞ்சாகி விட்டது. இனி வாழ நமக்கு ஒரு பூமி இல்லை. இருப்பது இந்த ஒரு பூமி தான். இந்த பூமியில் நாம் வாழ்ந்தாக வேண்டும். நம் அடுத்த தலைமுறை வாழ்ந்தாக வேண்டும். இந்த சிந்தனை உங்கள் மனதில் இருந்தால் வாக்கு பெட்டியின் முன் நிற்கும் போது நீங்கள் தானாக விவசாய சின்னத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தமிழினமாக ஒன்று சேருங்கள். தமிழர்களாக ஒன்று சேருங்கள். ஒன்று சேர்ந்து உங்கள் விழிப்புணர்வை ஓட்டு பெட்டியின் முன் காண்பியுங்கள். நமக்கு கால அவகாசம் மிகவும் குறைவாக இருக்கிறது. இந்த ஒரு முறை வாய்ப்பை தவறவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகள் நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும். நாம் வாங்கும் பணத்துக்கோ பொருளுக்கோ நாம் விசுவாசமாக இருக்க வேண்டியதில்லை. நன்றியுணர்ச்சியுடன் இருக்க வேண்டியதில்லை. இதனுடன் நன்றியுணர்ச்சியுடனும் விசுவாசமுடனும் இருந்தால் நாம் அடிமைகளாக மாறிவிடுவோம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அடிமைகளாக மாறிவிடுவோம். இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாங்கிய பணத்துக்கோ பொருளுக்கோ விசுவாசமாக இருக்காதீர்கள். நன்றியுணர்ச்சியுடன் இருக்காதீர்கள். நாம் தமிழர்கள், நாம் நன்றியுணர்வு உடையவர்கள், விசுவாசமாக இருப்பவர்கள். ஆனால் இந்த ஒரு இடத்தில் நாம் இதை விட்டுக் கொடுத்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் தமிழினம் பிழைத்துக் கொள்ளும். இதை உங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நம் வாக்கு மிகவும் வலிமை வாய்ந்தது, விலை மதிப்பில்லாதது. அந்த வாக்கை நீங்கள் விவசாய சின்னத்திற்கு அணியுங்கள். தமிழ் தேசியத்தை வென்றெடுத்து நம் தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறையை வாழ வையுங்கள். தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை அனைவருக்கும் கொடுக்க காத்திருக்கின்றோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தியது தமிழ்நாட்டை காக்கத்தான். இந்த ஒரு வாய்ப்பை நழுவி விட்டுவிட்டால் நாம் செய்ய போவதெல்லாம் ஒரு தம்பி சொன்னது போல நாமே போய் சுடுகாட்டில் படுத்துக் கொள்ள வேண்டியதுதான். வேறு வழியே இல்லை. இந்த வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்று சிந்தியுங்கள். நீங்கள் ஒருமுறை சிந்தியுங்கள். சிந்தித்து வாக்களியுங்கள். உங்களின் ஒரு வாக்கு ஒரு புரட்சி. நீங்கள் புரட்சிக்கு தயாராக இருங்கள். நாங்கள் மற்றவற்றை பார்த்துக் கொள்கிறோம். எங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களின் விழித்தெழல் தான், ஒரு அவேர்னஸ் தான். நீங்கள் எப்பொழுது விழித்தெழுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தமிழ் தேசியம் மலரும். ஒவ்வொருவரும் விழித்தெழும்போது, ஒரு இனமாக விழித்தெழும்போது தமிழ் தேசியம் மலரும். நேர்மையை கண்டு ஒதுங்கி போகிறவர்கள் ஒரு சமூகத்தை, ஒரு கேடுகட்ட சமூகத்தை உருவாக்குகிறார்கள். நாம் அப்படித்தான் ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டோம். நேர்மைதான் நமக்கு தேவை. நேர்மையற்ற தன்மையை நாம் பார்த்து கொண்டு விலகி இருந்தால் நாம் ஒரு கேடுகட்ட சமுதாயத்தை உருவாக்கி விட்டோம். நேர்மையற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டோம். இந்த நேர்மையற்ற சமூகம் நமக்கு தரப்போவது எல்லா வசதிகளையும் இழந்த ஒரு மக்களின் கடைசி நிலையைதான். அதனால் ஏழைகள் மென்மேலும் ஏழையாகி கொண்டிருக்கிறார்கள். பணக்காரர்கள் மென்மேலும் பணக்காரராகி கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளின் பணங்கள் சுரண்டப்படுகின்றன வரி என்ற பெயரில். நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நேர்மையற்றவன் அவன் மட்டுமே நேர்மையற்றவனாக இருக்கிறான். ஒரு நேர்மையற்றவனை கடந்து செல்கிறவன் அவன் ஒரு நேர்மையற்ற சமூகத்தை உருவாக்குகிறான். நீங்கள் நேர்மையாளராக இருங்கள். நேர்மையற்றவனை கடந்து சென்றால் ஒரு கேடுகெட்ட சமூகத்தை நாம் உருவாக்கி விடுவோம். அதனால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நேர்மையுடன் வாக்களியுங்கள்.
தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். விவசாயியை வாழ வையுங்கள். விவசாயிகளின் உரிமைகளை மீட்டெடுங்கள். விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் இங்கு அதிகம். விவசாயம் என்பது தொழில் மட்டுமல்ல, இது ஒரு வாழ்வியல் முறை. ஆகையால் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி வென்ற பெருவாரியான வித்தியாசத்தில் எங்களை வெற்றியடை செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓட்டு பெட்டியின் முன் நிற்கும் போது உங்கள் தமிழ் உணர்வை வெளிப்படுத்துங்கள். ஒன்றிணையுங்கள். ஜாதி மதத்தை யோசிக்காதீர்கள். தமிழமாய் ஒன்றிணையுங்கள். உங்கள் ஒரு வாக்கு ஒரு புரட்சி. உங்கள் ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு புரட்சி. ஒரு நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஒரு லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். தூய காற்றுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நஞ்சில்லாத உணவை உண்ணும் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த நிலத்தை ஒரு நல்ல நிலமாக மாற்றும் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். இது எல்லாமே உங்கள் கையில் தான் உள்ளது. வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் தரப்போகும் பரிசுதான் அது. அந்த வாக்கை நீங்கள் செலுத்தும் போது, விவசாய சின்னத்திற்கு செலுத்தும் போது, நான் விவசாயி கண்டிப்பாக வெல்வான். அவன் உரிமைகள் மீட்கப்படும். விவசாயி என்றுமே தலையிலிருந்து நிற்பான். விவசாயி என்பது கேவலமான தொழில் அல்ல என்ற சிந்தனை வரும். இந்த சமூகத்தில் இருக்கும் இந்த சிந்தனையை நீங்கள் தான் மாற்ற வேண்டும். விவசாயியை தலையிலிருந்து வாழச் செய்ய வேண்டும். ஆடு மாடு மேய்ப்பவர்களை தலையிலிருந்து வாழச் செய்ய வேண்டும். இந்த கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும். இந்த கேவலமாக நினைக்கும் கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும். விவசாயம் என்பது ஒரு பெரு வாழ்வியல் முறை என்பதை நீங்கள் ஒரு வாக்கு செலுத்துவதன் மூலம் உறுதியளியுங்கள். ஒரு வாக்கு செலுத்தி ஒரு புரட்சியை உருவாக்கி தமிழ் தேசியத்தை வெல்ல வையுங்கள். தமிழினங்களாய் ஒன்று கூடுங்கள். நன்றி, வணக்கம். நீ போறியா? சரி சரி வரதான் காலை பண்ணுறேன். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.